என்னுயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, ஒருத்த பதிவு போட்டிருந்தா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் செய்யணும். இவனோட ஊர் பதிவு பண்ணுங்க. பள்ளி மாணவர்களிடம் ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாப்புல, ஜாதி வெறி தூண்டி விடுறாப்புல அப்படின்னு சொல்லி. சத்திரியரின சொந்தங்களே, அவனுடைய யோகியம் எப்படின்னு அவனுடைய ப்ரொஃபைல்குள்ளார நான் போய் பார்த்தேன். அதில் என்னென்னா, இந்தியாவுடைய நம்ம பாரத தேசத்துடைய சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன போட்டிருக்கிறான்னா, இது கருப்பு தினம், இது துக்க தினம், இது சுதந்திர தினமே கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிவுகளாக. சத்திரியரின சொந்தங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். சட்டத்தை சாதகமாக கொண்டு தனக்கு என்ன பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கறக்கு அமைப்பு இருக்குது, கட்சி இருக்குது. தன் சமூகத்தை சேர்ந்தவ என்ன பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா துணை நிற்குவாங்க. தன் சமூகத்தை சேர்ந்தவ என்ன தப்பு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பின்புலத்திலிருந்து எல்லாருமே பாதுகாப்பாங்க. இது போன்ற பதிவுகள் தேசத்துக்கு எதிராக பல போடுவாங்க. நான் தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்த முடியாது, வந்தே மாரதத்துக்கு மரியாதை செலுத்த முடியாது அப்படின்னு போடுவாங்க. எல்லாமே பேசலாம், காரணம் கருத்து சுதந்திரம் இருக்குது. நான் வந்து நம்ம மாணவர்களிடம் ஒரு பிரியமாக நம்ம மாணவர்களிடம் சந்தித்தேன். அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க பசங்க நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு. சரி, வருஷம் நம்ம சுதந்திர தினத்துக்கு போய் சந்திக்கிறது. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தேன், இதை பொறுத்துக்க முடியல. அப்படின்னு என்னது, நீ பேசினா கருத்து சுதந்திரம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் இது பண்ணலாம், கருத்து சுதந்திரம். ஆனால் நான் என்னுடைய உரிமைகளை என்னுடைய மாணவர்களுக்கு நமக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை அக்கிரமங்களை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கனா அது சாதி வெறியா. சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மதத்தை மட்டுமே படிக்கணும்னு சொல்லி மதரசாக்கள் நடத்தலாம், அது எல்லாமே பண்ணலாம். ஆனால் என்னுடைய மாணவர்கள், சத்திரியரின மாணவர்கள் வரலாற்றை தெரிஞ்சிக்கக்கூடாது, நம்ம மாணவர்கள் யாருங்கிறது உணரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நினச்சின்னா, எல்லையற்ற சுதந்திரம் உனக்கு இருக்குது, எல்லையற்ற கருத்து சுதந்திரம். நீ என்ன பேசினாலும் கருத்து சுதந்திரம்னு நாங்கள் கடந்து போகணும். தேசத்துக்கு எதிராக பேசுவேன், இப்போ இது எல்லாம் பண்ணுவேன், செயல்படுவேன், எல்லாம் கருத்து சுதந்திரம்னு நாங்கள் போயிடணும். நடவடிக்கையும் எடுக்க முடியாது புகார் கொடுத்தா. ஆனால் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனத்துக்காக நான் போராடணும்னு நினைக்கக்கூடிய என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்து, ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விழித்து செயல்படுறா, சத்திரியருங்கிற உணர்வோடு ஒன்றிணைக்கிறானே, இது ஆகாது, இது நல்லதில்லை அப்படின்னு எடுத்து இன்னும் எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த சமூக நீதி சமத்துவத்தால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து யாரும் செயல்படக்கூடாது. இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டீங்க பசங்கட்டையெல்லாம், பள்ளி மாணவர்களையில் இது மாதிரி குறி வச்சு செயல்பட்டு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கங்கள் அமைப்புகள்லாம் கண்டுக்காம விட்டாங்க பள்ளி மாணவர்களை. நீ உன்ன மாதிரி ஆளுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி சமத்துவம் வந்து சத்திரியர் மாணவர்களை ஏமாற்றிட்டு அவங்க உரிமைகளை அரசாங்க வேலை எல்லாத்தையும் பறிச்சுட்டு எத்தனை இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த சமத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு சத்திரியர்ன சொந்தங்களே, சத்திரியர் தேசியத்தோடு ஒன்றிணையணும். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோது நான் பின்வாங்க மாட்டேங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நீ கமாண்ட் ஓட்டு, எத்தனை பேர் என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி துடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை உள்ளேயே தூக்கி வச்சாலும் சரி, என்னை ஜெயிலில் அடைச்சாலுமே நிச்சயமாக வந்து அப்போவாச்சும் இந்த ஊமை ஜனங்களுக்கு, சத்திரியர் ஜனங்களுக்கு ஒரு புத்தி வரும். பார்த்து கேள்வி கேட்பா. என்னோடய பதிவுகளெல்லாம் நிறைய பார்ப்பா. பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பா. ஆமாம், இந்த தம்பி பேசுனது என்ன தப்பு, இந்த அண்ணன் பேசுறது என்ன தப்பு, நமக்காக பேசுறேன்னு நீ என்ன வேணாலும் கேவலமாக போடலாம் இந்த தேசத்தை. நான் இந்த தேசத்துக்காக, இந்த மாணவர்களுக்காக, சத்திரியர் இனத்துக்காக நான் பேசினா என்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜாதி வெறிங்குவேன். தொடர்ந்து நான் செயல்பட ஒருபோதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்க மாட்டேன். இது போன்ற எத்தனை மிரட்டல் வந்து அந்த சொல்லிக்கிறேன் நான்.